ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் உண்மையாகவே நம்ம எல்லாம் கூடி ஜெபிப்பது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். ராக்காலத்திலே தேவனுடைய சமூகத்திலே நிற்கிற ஊழியர்களே என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் புத்திரர் அத்தனை பேரும் ஊழியக்காரர்கள். வெளிப்படுத்தலில் பார்க்கிறோம், இரத்தத்தினால கழுவி நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கியிருக்கிறார். ஆகவே நம்ம எல்லா ஆசாரியர்கள் தேவனுடைய சமூகத்திலே இந்த ராக்காலத்திலே நம்ம கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி இருதயத்தை அவருக்கு நேராக ஏறெடுத்து நம்ம ஜெபிக்கும்படி கர்த்தர் இந்த தருணத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். குறிப்பாக நம்முடைய குடும்பங்களுக்காக நம்ம போராடி ஜெபிக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் எவ்வளோ போராட்டங்கள், ஒவ்வொரு குடும்பத்திலும் பார்க்கும் பொழுது நிறைய பிரச்சனைகள், வேதனைகள், கஷ்டங்கள், சஞ்சலங்கள், மனமடிவுகள், மனக்லேசங்கள், அழுகை, வேதனை, கூக்குரல் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். வாக்குவாதங்கள், சண்டைகள், ஒருவருக்கொருவர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்பிரிட், அப்புறம் அன்பு இல்லாத ஒரு நிலைமை, அற்புதங்கள் நடக்காத ஒரு நிலைமை, ஆசீர்வாதம் இல்லாத ஒரு சூழ்நிலை, வியாதியினால் மனது வேதனையோடு இருக்கிற சூழ்நிலை, இப்படி பலவிதமான பிரச்சனைகள், பிரிந்த குடும்பங்கள் ஏராளம், நிறைய தடைகள், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வளோ போராட்டங்கள் ஒவ்வொரு குடும்பங்களிலும் இருக்கிறது. இன்றைக்கி நம்மெல்லாம் ஆண்டவரை பார்த்து ஜெபிக்க போகிறோம். அப்பா, எங்களுக்கு ஒரு விடுதலை தாங்கப்பா, எங்களுக்கு அற்புதங்களை செய்யுங்கப்பா என்று ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்கும்படி நாம் கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 15:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு கேடகமாயிருக்கிறேன். கேடகம். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்த கேடகம் என்பது நமக்கு முன்பாக இருக்கும். யுத்த நாளில் பார்க்கும் பொழுது யுத்த வீரர்கள் தங்கள் கரங்களில் அந்த கேடகத்தை பிடித்திருப்பார்கள். இந்த கேடகத்தினால நிறைய ஆசீர்வாதங்கள் உண்டு. இங்கே பார்க்கும்போது ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு கேடகமாயிருக்கிறேன். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நமக்கு கேடகமாய் இருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய குடும்பத்துக்கு கேடகமாய் இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. வேதத்தில் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், வாசிக்க வேண்டாம், நான் உங்களுக்கு சொல்லிட்டே போயிடுறேன். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு, தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். சங்கீதம் 18:30 பார்க்கிறோம், தம்மை நம்புகிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யார் யாரெல்லாம் அவரை நம்பி இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் அவரை அண்டிக் கொள்ளுகிறார்களோ, அவரை பற்றி பிடித்துக் கொள்ளுகிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்து சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், யார் யாரெல்லாம் அவரை பிடித்து கொள்ளுகிறோமோ, அவரை அண்டிக் கொள்ளுகிறோமோ, அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் பாதுகாப்பாய் இருக்கிறார், கேடகமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கேடகமாய் இருப்பதினால நம்முடைய குடும்பத்துக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம ஆண்டவரிடத்திலிருந்து கிளைம் பண்ணி நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். எல்லாரும் சங்கீதம் 91ஆம் சங்கீதம், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். சங்கீதம் 91:4 வசனத்தை நம்ம எல்லாம் வாசிக்க கேட்கலாமா? 91:4. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய சத்தியம் நமக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். ஆமேன். அவர் ஒரு ஷீல்டு போல நம்மோடு கூட இருக்கிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய சத்தியத்தை பிடித்து கொள்ளும் பொழுது அவர் நமக்கு கேடகமாய் இருக்கிறார். இந்த ஆண்டவர் நமக்கு கேடகமாய் இருக்கிறதினால நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து பார்க்கும் பொழுது 5ஆம் 6ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். 3ஆம் வசனம் சொல்லுகிறது, உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் உன்னை தப்புவிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கேடகமாய் இருந்தால் அவர் இரவின் பயங்கரத்துக்கு நம்மை தப்புவிப்பார். பகலில் பறக்கும் அம்பு ஒரு எதிரி அம்பு தாக்கும் பொழுது
ஆண்டவர் நமக்கு கேடகமாய் இருக்கும் பொழுது அந்த அம்பு முதல்ல எங்க படும் தெரியுமா? அந்த கேடகத்துல தான் படும். ஆமேன். அதே போல நமக்கு வருகிற எல்லா துன்பங்கள், எல்லா போராட்டங்கள், எல்லா சத்ருவின் கிரியைகள், எல்லா கொள்ளை நோய்கள் எல்லாவற்றினின்றும் கர்த்தர் நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிற கேடகமாய் இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா, இரவில் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் நீர் எங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இந்த நாட்களில் எவ்வளவு போராட்டங்கள் ஆண்டவரே, எவ்வளவு தீங்குகள் ஆண்டவரே, சாத்தானின் கண்ணிகள் எங்கள் குடும்பங்களுக்கு நேராக வருகிறதப்பா, கொள்ளை நோய் வருகிறதப்பா. நீங்க எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, நீங்க எங்களுக்கு கேடகமாய் இருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாமா? எல்லாரும் கைகளை உயர்த்தி பிடித்துக் கொள்ளுங்கள். நான் முதல்ல சொன்னது போல ராக்காலத்திலே நிற்கும் ஊழியர்களே, உங்களுடைய கரங்களை உயர்த்தி பிடித்துக் கொள்ளுங்கள். ஏசப்பா, நீர் எங்களுக்கு கேடகமாய் இருப்பீராக. உம்முடைய சத்தியம் எங்களுக்கு கேடகமாய் இருக்கட்டும். நாங்களுமே நம்புகிறோம், நாங்களுமே அண்டிக் கொள்ளுகிறோம். நீர் எங்களுக்கு கேடகமாய் இருப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே இரவுல பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் கொள்ளை நோய்க்கும் ஆண்டவரே எல்லா சங்காரத்துக்கும் எங்களை விடுவித்தருளுவீராக. எங்கள் குடும்பங்களை விடுவியும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, இந்த நாட்கள்ல உலகத்துல எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு சோதனைகள், சாத்தானின் அம்புகள் அப்பா. இயேசுவின் நாமத்தில் நீர் ஆண்டவரே எங்களுக்கு கேடகமாய் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. எல்லா வியாதிகள், எல்லா கொரோனா வைரஸ் இயேசுவின் நாமத்தில் அணுக கூடாது ராஜா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னீரே அப்பா. நீர் கேடகமாய் இருந்து எங்களுக்கு பாதுகாப்பை தருவீராக. உம்முடைய செட்டைகளின் கீழே எங்களை அடைக்கலமாய் வைத்துக் கொள்வீராக. உம்முடைய கேடகம் எங்களுக்கு போதும் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதங்களை செய்வீராக. சத்ருவின் கிரியைகள் எங்கள் குடும்பங்களுக்குள்ளே வரக்கூடாதப்பா. சாத்தானின் கண்ணிகளுக்கு, வேடனின் கண்ணிகளுக்கு, அம்புகளுக்கு எங்களை மறைத்துக் கொள்ளுங்க. எங்களுடைய பிள்ளைகளை மறைத்துக் கொள்ளுங்க. எங்களுடைய வாலிப பிள்ளைகளை மறைத்துக் கொள்ளுங்க. பெரியவர்களை மறைத்துக் கொள்ளுங்கப்பா. எங்களுடைய குடும்பம் முழுவதையும் அப்பா நீ பாதுகாத்துக் கொள்வீராக, பாதுகாத்துக் கொள்வீராக. எந்த வியாதிகளும், எந்த வலிகளும், எந்த கஷ்டங்களும், எந்த பிரச்சனைகளும், எந்த சத்ருவின் கிரியைகளும் எங்கள் குடும்பங்களை தொடாதபடிக்கு நீ கேடகமாக இருப்பீராக. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். சங்கீதம் 84 சங்கீதம் 11 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 84 11 வசனம். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். ஆமென். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர். அவர் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நமக்கு கேடகமாய் இருக்கும் பொழுது நமக்கு நன்மைகளை வழங்குகிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை இந்த நாட்களில் நன்மைகள் தடைப்பட்டு இருக்கலாம்.
உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் வராமல் இருக்கலாம். குடும்பத்துக்கான நன்மைகள், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நன்மைகள், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நன்மைகள், பொருளாதார நன்மைகள், இப்படி பல விதங்களில் பல நன்மைகள் நமக்கு தடைப்பட்டு இருக்கலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் கேடகமாய் இருக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு நன்மையை வழங்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய கேடகமானவர் நமக்கு நன்மையை வழங்குவார். நீங்கள் என்னென்ன நன்மைக்காக நீங்கள் காத்திருக்கிறீங்களோ அந்த காரியங்களில் கர்த்தர் நமக்கு ஒரு நன்மையை கட்டளையிடுவார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை, அழகான ஒரு வசனம் வாசிப்போம். உபாகமம் 33ஆம் அதிகாரம், உபாகமம் 33ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். 29ஆம் வசனம். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். ஆமென். உனக்கு சகாயம் செய்யும் கேடகம். ஆமென், ஹல்லேலூயா. சகாயம் என்று சொல்லும் பொழுது ஹெல்ப், நமக்கு தேவையான ஒத்தாசை, நமக்கு தேவையான நன்மை, நமக்கு தேவையான ஹெல்ப், எல்லாமே உதவி, எல்லாமே அந்த கேடகத்திலிருந்து தான் நமக்கு கிடைக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அவர் நமக்கு கேடகமாய் வைத்து கொண்டால், அதாவது எப்போது அவர் கேடகமாய் இருப்பார்னா, வேதம் சொல்லுகிறது, அவரை அண்டிக் கொள்ளும் பொழுது, அவரை நம்பும் பொழுது அவர் நமக்கு கேடகமாய் இருக்கிறார். அப்போ அவரை யாரெல்லாம் நம்புகிறாங்களோ, அவரை யாரெல்லாம் அண்டிக் கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு அவர் கேடகமாய் இருப்பார். எப்படிப்பட்ட கேடகம்? ஒத்தாசை செய்யும் கேடகம். ஆமென், ஹல்லேலூயா. கேடகமான தெய்வம், சூரியனை போன்ற நம்முடைய ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர், அவர் கேடகமாய் இருப்பது மாத்திரமல்ல, நமக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு நம்ம எதிர்பார்க்கிற நன்மைகள் அவரிடத்திலிருந்து வரும். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி சொல்ல போறப்பா, தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் வரட்டும், எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செய்கிற காரியங்கள் வாய்க்கட்டும் அப்பா. எங்களுக்கு ஒத்தாசை வரும் கண்மலையே, நீர் எங்களுக்கு கேடகம், ஒத்தாசை செய்யும் கேடகம் அப்பா. ஆகவே எங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையை கட்டளையிடுவீராக. எங்கள் குடும்பத்துக்கு வர வேண்டிய நன்மைகள், தடைகள் மாறி வருவதாக என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா? எல்லாரும் என்னோடு இணைந்து ஜெபம் பண்ணுங்க. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரை, நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை நம்புகிறோம், உம்மை அண்டிக் கொள்ளுகிறோம் அப்பா. யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்த்து எங்களுக்கு ஒத்தாசை செய்யும் அப்பா, எங்களுக்கு சகாயம் பண்ணும் ஆண்டவரே, எங்களுக்கு நன்மையை தாரும் ஆண்டவரே என்று கேட்கிறார்களோ அவர்களுக்கு அப்பா உம்முடைய நன்மையினால் நிரப்புங்க அப்பா. வானத்தின் பலகணிகள் திறக்கப்படுவதாக ஆண்டவரே. கீழே பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் உயர வானத்துக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் உள்ள ஆசீர்வாதங்களினாலும் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான நன்மைகள் கிடைக்கட்டும் அப்பா. திருமண தடைகள் மாறுவதாக, போராட்டங்கள் மாறட்டும் அப்பா. ஏற்ற துணைகளை ஏற்ற நேரத்திலே கொண்டு வாங்கப்பா. ஆண்டவரை, பிரிந்த குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தில் இணைக்கப்படுவதாக. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை கிடைப்பதாக. குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை கிடைக்கட்டும் கர்த்தாவே. அப்பா, குடும்ப வாழ்க்கையில நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, நன்மை இல்லை, வீடு இல்லை, எதிர்பார்த்த ஆசீர்வாதம் இல்லை என்று யார் வேதனையோடு இந்த நேரத்திலே எங்களோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, டிவி மூலமாக ஆண்டவரே, யூடியூப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, எங்கள் கேடகமே உம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்யுங்கப்பா. எங்களை ஒத்தாசையே நன்மை செய்யுங்கப்பா. எங்களுக்கு சகாயம் செய்யும் கேடகமே உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா, நன்மை செய்யுங்கப்பா. ஒரு அதிசயம் நடப்பதாக. இந்த வாரத்திலே யார் என்னென்ன நன்மைக்காக காத்திருக்கிறார்களோ, அடுத்த ஆல்நைட் பிரேயர் வருவதற்குள்ளே கர்த்தர் நன்மைகளை கட்டளையிடுவீராக. இவர்கள் பொருளாதார ஆசீர்வாதம் வருவதாக. இவர்கள் எடுக்கிற காரியங்கள் வாய்ப்பதாக. நன்மையும் கிருபையும் தொடருவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நமக்கு கேடகமானவர். அவரை அண்டிக் கொள்ளுகிற நமக்கு அவர் கேடகமானவர். அவரையே நம்பி வந்த நமக்கு அவர் கேடகமானவர். ஹல்லேலூயா,
ஹalleluya. இந்த நேரத்தில் இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். சங்கீதம் 3ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். 3ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். ஆமென். ஹalleluya, ஹalleluya. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க பார்க்கிறோம் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் யாராம், எப்படிப்பட்டவர்? தாவீது அவரை குறித்து சொல்லும் பொழுது, கர்த்தாவே, நீர் என்னை சூழ்ந்துள்ள கேடகம், நீர் என்னுடைய கேடகமா இருக்கிறீரப்பா. அந்த கேடகம் எப்படிப்பட்டது? என்னுடைய தலையை உயர்த்துகிறவர். ஆமென். ஹalleluya, ஹalleluya. உங்களுடைய வாழ்க்கையில் அவர் கேடகமா இருக்கும் பொழுது நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நிந்தைகள் வரலாம், அவமானங்கள் வரலாம், வேதனைகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், கண்ணீர் வரலாம். ஆனால் ஒன்று நிச்சயம், அவர் நமக்கு கேடகமா இருக்கும் பொழுது அவர் நம்முடைய தலையை நிமிர பண்ணுகிற தேவன். ஆமென். ஹalleluya, ஹalleluya. யாரெல்லாம் அவரை அண்டிக் கொள்ளுகிறீங்களோ, யாரெல்லாம் அவரை நம்பி இருக்கிறீங்களோ, அவர் உங்களை சூழ்ந்து கேடகமாய் இருப்பார். உங்களுடைய தலை நிமிரச் செய்வார். ஆமென். ஹalleluya. நிறைய போராட்டங்கள், நிறைய பிரச்சனைகள், சுற்றிலும் எதிரிகள் என்னை சூழ்ந்திருக்கிறார்கள், எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆனா ஒன்றே ஒன்று தெரியும்பா, நீர் எங்கள் கேடகமாய் இருந்தால் எங்களை தலை நிமிர பண்ணுகிறவர் அப்பா. உம்மை நாங்கள் பற்றி கொள்ளுகிறோம், உம்மை நாங்கள் அண்டிக் கொள்ளுகிறோம் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு கேடகமாய் இருக்கும் பொழுது நமக்கு நன்மையை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார், நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய தலையை உயர்த்துகிறவர். எவ்வளவு காலம் நம்ம தலை குனிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எவ்வளவு காலம் வேதனையோடு கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு கேடகம், நான் உனக்கு கேடகம், நான் உனக்கு மகா பெரிய பலம். ஆமென். அந்த பலத்துல அந்த கேடகத்தை நம்ம பிடித்து கொள்ளும் பொழுது அவர் நம்முடைய தலை நிமிர செய்கிறவர். எல்லாரும் கண்களை மூடி கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா எவ்வளோ போராட்டம், சொல்லுங்க அப்பா கிட்ட. எவ்வளோ பிரச்சனை, குடும்பத்துல எவ்வளோ பிரச்சனை, சுற்றி இருக்கிறவங்களால எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ போராட்டங்கள் அப்பா. சத்துரு எங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறானே, ஆனாலும் ஆண்டவரே, எங்கள் தலையை நிமிர பண்ணுகிறவரே, எங்கள் கேடகமே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் என்று சொல்லி அவரை நோக்கி பார்ப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. எங்கள் குடும்பத்துக்கு கேடகமாய் இருக்கிறவரே, எந்தெந்த இடங்களிலே நாங்கள் வெட்கப்படுகிற சூழ்நிலை வருகிறதோ அதே இடங்களிலே எங்களை தலை நிமிர பண்ணுகிறவர் நீர் அப்பா. எந்தெந்த சூழ்நிலைகளினால நாங்கள் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு அப்பா வெட்கி குன்றி அப்பா கண்ணீரோடு நாங்கள் வாழ்கிறோமோ அதே இடத்திலே எங்கள் தலையை நிமிர பண்ணும் கேடகமாய் இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எங்கள் கேடகம் அப்பா, நீர் எங்கள் பலன் அப்பா, நீர் எங்கள் மகிமை அப்பா, நீர் எங்களை தலையை உயர்த்துகிறவர் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. யார் யாரெல்லாம் இப்படி கண்ணீரோடு வேதனையோடு அவமானத்தோடு கஷ்டத்தோடு நிந்தையோடு உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் தலையை நிமிர பண்ணுங்கப்பா, அவர்கள் தலையை உயர்த்துங்கப்பா. அப்பா, தாவீது ராஜா இன்னொரு சங்கீதத்துல சொல்லும் பொழுது, எனக்கு விரோதமாய் இருக்கிற ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறீர் என்று சொல்லுகிறார் அப்பா. அதே போல கர்த்தாவே ஆண்டவரே, எங்களை விரோதிக்கிற ஜனங்களை கீழ்ப்படுத்தி, எங்களை நிந்திக்கிற ஜனங்களை கீழ்ப்படுத்தி எங்கள் தலை நிமிரும்படி கர்த்தர் செய்வீராக. எங்கள் கேடகமே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் மகிமையே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு அற்புதங்களை செய்ய போகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி எங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற எங்கள் கேடகமே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தலையை நிமிர பண்ணுகிற எங்கள் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். வெட்கப்பட்ட இடத்திலே தலை நிமிர்ந்து நிற்க போகிறோமே, உமக்கு ஸ்தோத்திரம். நிந்திக்கப்பட்ட மனிதர்கள் மத்தியிலே, அவமானப்படுத்தப்பட்ட மக்கள் மத்தியிலே நாங்கள் தலை நிமிர்ந்து நிற்க போகிறோமே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் ஜெபங்களை
கேட்டதற்காய் நன்றி. எங்களுக்கு கேடகமாய் இருந்து எங்களை நடத்த போறதற்காய், எங்கள் தலையை நிமிர பண்ண போகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் ஜெபங்களை கேட்டு எங்களுடைய குடும்பங்களுக்கு கேடகமாய் இருந்து எங்களை ஆசீர்வதிக்க போகிறபடியால் கரங்களை தட்டி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, கலந்து விடுவதில்லை. சோர்ந்து போவதில்லை, கலந்து விடுவதில்லை. தகப்பனே தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டீர். தகப்பனே தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டீர். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். அச்சமில்லையே, கலக்கமில்லையே, அச்சமில்லையே, கலக்கமில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரித்தேன், அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரித்தேன், அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. நீ விரும்பத்தக்கவை தூய்மையானவை, விரும்பத்தக்கவை தூய்மையானவை, அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன், அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. உன்
ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன். அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன். அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை, விரும்பத்தக்கவை தூய்மையானவை, அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே.